இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற நற்செய்தி மத்தேயு 5 இறை வசனங்கள் 38 42 முடிய. தன்னை பின்பற்றி சீடர்களாக விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், அதாவது சீடத்துவம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து கூறுவதை இன்றைய நற்செய்தியில் நான் பார்க்கின்றோம். பழிக்கு பழி வாங்குதல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பது பழைய ஏற்பாட்டில் முக்கிய கோட்பாடாக இருந்தது. கிமு 2200களில் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்தபோது அவர்கள் கடைபிடித்த அந்த சட்டத்தை அப்படியே இஸ்ரேல் மக்கள் பின்பற்றினார்கள். மோயிசன் அவர்களை பாலை நிலத்தில் வழிநடத்தி வரும்போது அது இன்னும் அதிகரித்து கொண்டு போவதை பார்க்கின்றார். மேலும் அவர்கள் இறுகிய மனம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். ஒருவர் மற்றவருக்கு சிறிய ஒரு தீங்கு விளைவித்து விட்டார் என்றால் அன்றைய காலத்தில் அந்த மக்கள் அந்த மனிதனையே, ஏன் அந்த குடும்பத்தையே முற்றிலுமாக அழித்தொழிக்கின்ற மனித தன்மையற்ற செயலை எவ்வித தயக்கவுமின்றி செய்ய துணிந்து கொண்டிருப்பதை பார்த்த மோயிசன் அதிலிருந்து சற்று விலக்கு கொடுக்க, அவர் உன் வலக்கையை வெட்டினால் நீ அவருடைய வலக்கையை வெட்டலாம், வலக்கையை மட்டும்தான் வெட்ட வேண்டும், உயிரை எடுக்கக்கூடாது என்று கட்டளையை பிறப்பித்தார். அதாவது முழுமையான அளவிலிருந்து அவர்களை காப்பாற்ற இந்த கட்டளையை பிறப்பித்தார். மனிதம் காக்க விளைந்தார். உலகை அன்பால் ஆளலாம் என்று மனித இனத்திற்கு வழிகாட்டிய இயேசு புதிய பாதையில் பயணிக்க அழைக்கின்றார். தன்னை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு மன்னிப்பும், தன்னை மறுதலித்த ராயப்பருக்கு அன்பும், கள்வர்களுக்கு கனிவும் காட்டி தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களையும் மன்னித்து, தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றார். தன் உயிர் பிரியும் வேளையிலும் மன்னிப்பின் மாண்பு வெளிப்பட்டு நிற்பதை காண்கின்றோம். அன்பு ஒன்றினால் மட்டுமே மனிதனை வென்றெடுக்க முடியும் என்று தன் வாழ்வால் இயேசு கிறிஸ்து போதித்தார். ஒருவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு. அன்பு செய்து அரவணைத்து அந்த மனிதனை திருத்தி அவரை உன் நண்பராக மாற்றிக்கொள் என்று போதித்தார். புனிதர் ஒருவர் கூறுகையில், ஜெபிக்கவும் அன்பு காட்டவும் முடிந்தால் அந்த ஆண்டவனையும் அடிபணிய வைக்க முடியும் என்று தனது வாழ்வால் உணர்ந்து கூறுகின்றார். கடவுளின் மேலான படைக்கலன்களில் ஒன்று மன்னிப்பு. நமக்கு எதிராக செயல்படுபவர்கள் மட்டில் நமது அணுகுமுறை பற்றி இயேசு கிறிஸ்து குறிப்பிடும்போது, பழிக்கு பழி வாங்குவது நமது அகந்தைக்கு தீனி போடுவதாக இருந்தாலும் காலப்போக்கில் பயத்தையும் குற்ற உணர்வையும் வேதனையையும் நமது வாழ்விலே கொண்டு வந்துவிடும். ஆனால் மன்னிப்போ தொடக்கத்தில் கடினமாக இருந்தாலும் காலப்போக்கில் மனதிற்கு நிறைவையும் உறவு வாழ்வுக்கு செழுமையையும் கொண்டு வருகின்றது. எனவே நாமும் நமது கிறிஸ்துவ வாழ்வில் அன்பு, மன்னிப்பு, அரவணைப்பு இவற்றை அணிகலன்களாக கொண்டு வாழ முற்படுவோம். இவை நம் வாழ்வை அலங்கரிக்கும் போது நமது வாழ்வு பாதை இயேசுவின் மனிதம் பயணிக்கும் பாதையாகும். ஆமென்.